ஹிஸ்டெக்டமி தேவையா தேவையில்லையா? நிறைய குழப்பங்கள் இருக்கு. கோவம் வந்தா ஹிஸ்டெக்டமி பண்ணிக்கிறாங்க. டாக்டர் கோவம் வந்தா ஹிஸ்டெக்டமி பண்ணிக்கிறாங்க. ஆஸ்பத்திரி கோவம் வந்தா ஹிஸ்டெக்டமி பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு கோவம் வந்தா நீங்களும் ஹிஸ்டெக்டமி பண்ணிக்கிறீங்க. கர்ப்பப்பை எடுக்கிறது அவ்வளவு ஈஸியா எடுத்துக்காதீங்க. அது ஒரு மேஜர் ஆபரேஷன். எப்பப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா உங்க கர்ப்பப்பையில கவனம் உங்களுக்கு 12 வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். கட்டி இருக்கு, அது கேன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பரிசோதனை பண்ணிட்டு ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எடுக்கலாம். கர்ப்பப்பை வாயில கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கட்டாயம் அது மேஜர் ஆபரேஷன், அது எடுக்கலாம். மூணாவது, கர்ப்பப்பையில இன்ஃபெக்ஷன் நிறைய பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருக்கு. இது எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஒவ்வொரு பீரியட் வலிக்கும், இல்ல ஒவ்வொரு பீரியட் ரத்தப்போக்கு அதிகம் இருக்கும், இல்ல கணவர் வந்து உங்க கூட உடல் உறவுக்கு வராருன்னா ஐயோ அவன் எரிச்சி விழுவோம், அந்த மாதிரி உள்ள சிந்தனைகள்லாம் இருக்கனாலே உங்க கர்ப்பப்பையில கோடிக்கணக்கான ட்ரில்லியனுக்குள்ள கிருமிகள் இருக்கும். ஸோ அதை 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா குணமாயிடும். இன்னொன்று ஃபைப்ராய்டு கட்டி, அந்த கட்டி ஏதோ என்னைக்கு ஒரு காலத்தில் கேன்சர் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஃபைப்ராய்டுக்கு கட்டி கட்டாக எடுக்க வேண்டாம். ஃபைப்ராய்டு எங்க இருந்தா எடுக்கணும் அப்படின்னா யூரின் பையில தட்டிக்கிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு யூரின் லீக் ஆகிட்டே இருக்கு, இல்லாட்டி யூரின் பை வந்து யூரின் போக முடியாம ஒரு தடசம் இருக்குன்னா கட்டாயம் எடுக்கணும். இன்னொரு இல்லாட்டி குழந்தை உண்டாதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அந்த ஃபைப்ராய்டு மாத்திரை எடுப்பாங்க. அப்படி இல்லையா உங்க மோஷன் போறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அதாவது அந்த ஒரு ப்ரெஷர் சிம்டம்ஸ் வரும், அது மாதிரி இருந்தால் தான் எடுக்கணும். இதெல்லாம் தான் அவங்க முக்கியமான காரணம். இது தவிர பாக்கி ஒரு பெரிய காரணம் எதுவுமே எனக்கு தெரியல. இது ஏதாவது டவுட் இருந்தால் உங்களோட மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்.